நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தாலின் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 3/8/2026 திங்கட்கிழமை ஆடி மாதம் 18ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்குவது விசேஷம். திதி வார யோக கரணன் நட்சத்திர தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுவது மிக உன்னதமானது. சூரிய உதயம் காலை 6:04, கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று இரவு 9:13 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 9:06 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று இரவு 9 வரை சுகர்மம், பின்பு திருத்தி. கரணம் இன்று காலை 9:40 வரை கௌலவம், பின்பு இரவு 9:13 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:06 வரை மகம், பின்பு பூரம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று இரவு 9:06 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள். மிதுனத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், கடகத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான். சிம்மத்தில் ஸ்ரீ கேது பகவான், கன்னியில் ஸ்ரீ சுக்கிர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், சந்திர பகவான். சந்திராஷ்டமமுடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ கன்னிமார்களை வழிபட மேன்மை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் ஆடி பெருக்கு. இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? நேர்த்தி கடனை நிறைவேற்ற ஏற்ற நாள், உழவு செய்வதற்கு நல்ல நாள், தர்மம் செய்வதற்கு உகந்த நாள், வாகன பணிகளை மேற்கொள்ள சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 11:12 முதல் காலை 12:54 வரை மேஷ லக்னம், 12:55 முதல் காலை 2:46 வரை ரிஷப லக்னம், 2:47 முதல் காலை 4:48 வரை மிதுன லக்னம், 4:53 முதல் காலை 7:04 வரை கடக லக்னம், 7:05 முதல் காலை 9:11 வரை சிம்ம லக்னம், 9:12 முதல் காலை 11:11 வரை கனி லக்னம்,
11:12 முதல் 1:11 வரை துலாம் லக்னம். 1:12 முதல் பிற்பகல் 3:18 வரை விருச்சிக லக்னம். 3:19 முதல் மாலை 5:30 வரை தனுசு லக்னம். 5:31 முதல் இரவு 7:36 வரை மகர லக்னம். இரவு 7:37 முதல் 9:28 வரை கும்ப லக்னம். 9:29 முதல் இரவு 11:11 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். சந்திர பகவானை வழிபடுபவர்களுக்கு மனதில் நிம்மதி கிடைக்கும், எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை அல்லது 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். 108 முறை செய்தால் மனோதிடம், மனோபலம், மனதில் நிறைந்த சந்தோஷம், தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். தமிழ் மந்திரம். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களை போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கட்டும். ஆடி 18ஆம் பெருக்கினுடைய அனுகிரகம், அம்பிகையினுடைய அருளாசி உங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் நிறைவாக அமையட்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி 18ஆம் பெருக்கு உறவுகளுடைய வருகையினால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். 4ஆம் வீடு, வண்டி, வாகனம், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடும். வேலை செய்யக்கூடிய விஷயங்களில் திறமைகள் வெளிப்படும். அலுவலகம் மற்றும் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு தெரிந்ததை காட்டிலும் தெரியாததையும் முயற்சி செய்து காட்டுவீர்கள். இதனால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு கூடும், மரியாதை அதிகரிக்கும், கௌரவமாக காணப்படுவீர்கள். உங்களுடைய பேச்சு திறமை மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உங்களுடைய பேச்சுக்கள் உதவியாகவே அமையும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் அமையக்கூடும். வீட்டில் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதிற்கு புதிய தெளிவை ஏற்படுத்தும். புகழ் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் புரிதல் ஏற்படும். சொத்துக்களின் மீதாக இருந்த சில வழக்குகள் தீர்ப்புக்கு வரும். நல்ல முடிவுகள் எதிர்பார்க்கலாம். வேளாண்மை மற்றும் விவசாயத்தில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு புகழ் வந்து சேரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்வது மிக மிக நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம்.
1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு மிக நல்லது. மகிழ்ச்சி உண்டாக்கும். தெய்வ செயலினால் நன்மைகள் அதிகரிக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். வியாபாரம் தொடர்பாக வெளியே செல்பவர்களுக்கு அனுபவங்கள் உண்டாக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருமாள் ஆலய வழிபாடு, மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நல் மதிப்பு அதிகரிக்கும். தலைமை பண்பு ஏற்பீர்கள். செயல்திறன் சிறப்பாக அமையும். வேண்டியதை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. புகழ் அதிகரிக்கும். மன தெளிவு உண்டாக்கும். பெரியவர்களுடைய கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்கும். மன நிம்மதி பெறுவீர்கள். சாந்தம், அமைதி உண்டாக்கும். இந்த நாள் எல்லா நலனும் யோகமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் துறைகளில் இருப்பவர்களுக்கு, பயிற்சியாளர்களுக்கு விளையாட்டு நிலையில் நல்லதொரு ஈடுபாடு உண்டாக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். நேர்மறை சிந்தனைகள் ஓங்கும். தம்பதியர்களுக்குள் நெருக்கம் உண்டாக்கும். மன அமைப்பு சீராகவே இருக்கும். பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். பெரிய பெரிய விஷயங்களை பற்றிய எண்ணங்கள், கற்பனைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும். மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் நீங்கி வெற்றி கொள்வீர்கள். எதிர்ப்புகள் விலகும். அரசு தொடர்பான வேலைகளில் ஆதாயம் உண்டாக்கும். மன தெளிவு பிறக்கும் நாள் ரிஷபராசி அன்பர்களே. வியாபாரத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் பக்குவமாக்க செல்வீர்கள். எந்த வேலைகள் எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் உங்களுக்குள் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டாளிகளோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். வேலையாட்களிடத்தில் அனுசரித்துதான் போக வேண்டும். வீண் பேச்சுக்கள், விவாதங்கள் கூடாது. கூடுமான வரையில் நல்ல வேலையாட்களை அமர்த்த முயற்சிகள் நடக்கும். புதிய நபர்களை தேர்ந்தெடுக்கும் சில யூகங்களில் நீங்கள் இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரைகள், சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சி அதிகரிக்கும். உத்வேகத்தோடு இருப்பீர்கள். வேலையினுடைய நிலையை புரிந்து கொண்டு செய்வதால் லாபம் கிடைக்கும். வருமானத்திற்கான வழி பிறக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு மிக மிக நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்கும். எதையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்கிற நிலை உண்டாக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. ஆதாயம் ஏற்படும். முருகப்பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நன்மைகள் உண்டாக்கும். வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். பொருளாதார வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் மிகுதியாக்கும். உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான், குரு பகவான் சஞ்சரிப்பதால் சொத்துக்கள் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் அற்புதமாகவே அமையும். இந்த நாள் தொடக்கம் மகிழ்ச்சிகரமாக தொடங்குவீர்கள் மிதுனராசி அன்பர்களே. எதிர்பாராத வகையில் நீங்கள் காத்து கொண்டிருந்த சில நல்ல தீர்வுகள் கிடைக்கும், முடிவுகள் கிடைக்கும். சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்த இழுபறிகள் குறையும். எதிர்பார்த்த வேலைகளை மிக நுணுக்கமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த பொறுப்புகளை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. சாதித்து மகிழ்வீர்கள் மிதுனராசி அன்பர்களே. வாக்குவன்மை நன்றாகவே இருக்கும். திறமையாக பேசுவீர்கள். நடக்காத வேலைகளை கூட நடத்தி காட்டக்கூடிய யோகம் அற்புதம் உங்களுக்கு உண்டு. மன அமைப்பு சீராகவே இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் அமையக்கூடும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சுமூகமாகவே நடக்கும். மன நிம்மதி பெற தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்ல அற்புதத்தை கொடுக்கும். வாக்குறுதி கொடுப்பதில் மட்டும் கவனமாக இருங்கள். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். நீங்கள் சிந்திக்கக்கூடிய விஷயத்தின் பலத்தையும் பலவீனத்தையும் அவ்வப்போது அறிந்து கொள்ள வேண்டும். உற்பத்தி சம்பந்தமான துறைகளில் புதிய நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஊக்கம் நிறைந்தே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யமும் ஏற்படும். உங்கள் துணைவர் வழியில் வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மன நிறைவையும் பெருமையையும் கொடுக்கும். இந்த நாள் ஆனந்தமாக இருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. உதவிகள் கிடைக்கும் நாள். எந்த ஒரு செயலையும் மிக சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஆடி 18ஆம் பெருக்கு. நீர்நிலைகளுக்கு சென்று வர புண்ணியங்கள் சேரும், பாவங்கள் தீரும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்கை அம்மனை வழிபாடு செய்வது நல்லது. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஜீவனஸ்தானத்தில் தொழில் விருத்திக்குண்டான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் உங்களுக்கு தாமதமாக கூட நடக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாளாகும். இருந்தாலும் சில வேலைகள் பேச்சு திறமையின் மூலம் சாதித்து காட்டுவீர்கள். கலகலப்பான சூழல் உருவாக்கும். வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது பார்த்து கவனித்து செய்தல் அவசியம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாளாக்கும். உற்பத்தி சம்பந்தமான விஷயங்களில் புதிய நம்பிக்கை பிறக்கும், தெளிவு பிறக்கும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்குண்டான பலன்களை பார்க்கும் பொழுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. ஆடி 18ஆம் பெருக்கு. உங்கள் வீட்டில் கிணறுகளுக்கு, பம்புகளுக்கு, மோட்டார்களுக்கு, சம்புகளுக்கு கூட நீங்கள் வழிபாடு முறைகள் செய்யலாம்.
வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய குழாய்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து புஷ்பங்கள் சாற்றி தீப ஆராதனை செய்யும் பொழுது வற்றாத ஜீவ நதியாக தண்ணீர் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். பஞ்சபூதங்களை இன்றைய நாள் வணங்குவது சிறப்பு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். தண்ணீர் என்பது பஞ்சபூதங்களுக்குள் ஒன்று. ஆக நீரின்றி அமையாது உலகு. இந்த உலகம் நீர் இல்லை என்றால் காணாது. அதே போல உங்களுடைய ராசியும் நீர் ராசி, அதாவது ஜல ராசி. கடகராசி அன்பர்களே, நீர் தத்துவத்தில் நீங்கள் பிறந்திருப்பதால் இன்றைய நாள் வழிபாடு முறைகளை செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். புதிய வேலை நிமித்தமாக எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை தரும். காரிய அனுகூலம் உண்டாக்கும். செயல்களில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் சில நேரம் கவனம் இருக்கும், சில நேரம் மறந்து போகலாம். மறதி காரணமாக செயல்களில் வேகம் இருக்காது. தாமதங்கள் ஏற்படலாம். சீக்கிரமாக முடிக்க வேண்டிய வேலைகள் கூட தாமதமாகத்தான் நடக்கும். வியாபாரத்தினுடைய நிலையை, போக்கை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சிந்தனையில் உட்கார்ந்து வேலைகள் செய்யக்கூடாது. முழுமையாக உங்களுடைய முழுமையான கவனத்தை செலுத்தினால் மட்டுமே, மனதை ஒருமுகப்படுத்தி வேலைகள் பார்த்தால் மட்டுமே லாபம் உண்டு, பலன் அதிகம். பொறுமையாகவும் நிதானமாக இருங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். கோப குணங்களை குறைத்து கொண்டால் நல்லது. குடும்ப நபர்களிடத்திலும் வெளி நபர்களிடத்திலும் என்ன நடக்கிறது என்பதை, சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். முன்கோபம் உங்களுக்கு ஆகாது. கடுமையாக உழைக்கக்கூடியவர் நீங்கள் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்கிற வருத்தம் உங்களுக்குள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறக்க வேண்டும் என்கிற ஆசை உண்டு. தந்தைக்குண்டான வழியில் உங்களுக்கு சில நன்மைகளும் ஏற்படலாம். கூடுமான வரையில் பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் உங்களுக்கான செயல்களில் மட்டும் நாட்டமாக இருங்கள். உடல் நலம் சார்ந்த விஷயங்களுக்கு அக்கறை கொடுக்க வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு என்பது தேவை. தெரிந்த நபர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை மனம் விட்டு பேசுவீர்கள். சுற்றுச்சூழலினுடைய நிலையை வெளிப்படுத்துவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறரிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். எதையும் கவனமாக இருக்க வேண்டும். பொறுப்புகளை உணர்ந்து செய்தல் அவசியம். விளையாட்டாக கூட எந்த விஷயத்திலும் ஈடுபடாதீர்கள். பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. பொறுப்புகள் மேம்படும். எதையும் மிக சரியாக புரிந்து கொண்டு செய்தல் வேண்டும். ஆக்கமும் ஊக்கமும் இருப்பது போல பார்த்து கொள்ளுங்கள். தேவையற்ற வீண் விஷயங்களுக்கு தலையிடாதீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. தாமதமாக இருக்கும் இழுபறிகள் உண்டாக்கும். பல நேரம் கடந்தும் வேலை நடக்காமல் உங்களுக்கு கிடப்பிலேயே இருக்கும். எடுத்த வேலைகளை திறமையாக முடிப்பதற்கு இறை வழிபாடு, நவகிரக வழிபாடு அவசியம். எல்லா நிலையிலும் உயர்வு ஏற்பட நன்மைகள் மிகுதியாகவே கிடைக்கும். விவேகமாக இருக்க வேண்டும். மறதி என்பது உண்டாகலாம். சிந்தனைகள் ஏற்படும். கூட்டு வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. பிறரோடு பேசக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பது நல்லது. வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் வேலைகள் கைகூடும். சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்கும். சிம்மராசி அன்பர்களே, கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள்.
ரகசியமாக இருக்கக்கூடிய செயல்களில் ஆர்வங்கள் உண்டாக்கும். சில தடைகள் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் தாமதமாகி நிறைவேறும். கோப உணர்வுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. உடல் நலம் மற்றும் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். மனக்குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்க வேளாண்மை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு விவசாயம் தொடர்பான செயல்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்களில், வியாபாரத்தில், தொழிலில் நட்டம் வராமல் இருக்க நவகிரக வழிபாடு மிக முக்கியம். சந்திர பகவான் என்பவர் மனோகாரகன், தாயுக்குண்டான அதிபதி. ஆகவே சந்திர பகவானுடைய நிலைகள் சிறப்பாக இருக்க இறை வழிபாடு செய்வது. சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தாலே போதும். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். பிறரிடத்தில் அனுசரித்துதான் செல்ல வேண்டும். கோப உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது ஏற்படும். உயர்வு நிறைந்த நாளாகவே அமையும். பிறருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய நாள். எந்த அளவிற்கு இறை நம்பிக்கையையும் இறை வழிபாட்டையும் செய்கிறீர்களோ அதே அளவிற்கு நன்மைகள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் நல்ல உயர்வு ஏற்படும். வெளியூர் தொடர்பான காரியங்கள் சித்திக்கும். நன்மைகள் விளையும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். வீண் விவாத பேச்சுக்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள். கௌரவமாக நடந்து கொள்வது நல்லது. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தாய் மகாலட்சுமி. தெய்வத்தை நீங்கள் வணங்குபவர்களுக்கு தீமைகள் நீங்கும். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று ஸ்ரீ சுக்கிர பகவானுக்குண்டான மந்திரத்தையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்குண்டான மந்திரத்தையும் உச்சரிக்க சகல நன்மைகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களே, ஆர்வம் அதிகரிக்கும். இடமாற்றங்கள் ஏற்படலாம். எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு தாமதமாகத்தான் கிடைக்கும். அவசரம் காட்டக்கூடாது. உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்லுங்கள். வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். நண்பர்களிடத்தில் மனதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். கால்நடை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். வியாபாரம் மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகளில் கவனமாக இருக்க வேண்டும். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து சென்றால் நல்லது. இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி 18ஆம் பெருக்கு. நீர்நிலைகளில் ஸ்நானம் செய்வது, நதியை வணங்குவது மிக விசேஷமானது. நீரின்றி அமையாது உலகு. நீரை வணங்கி வந்தாலே போதும் பல கஷ்டங்கள் துயரங்கள் தீரும். ஐம்பூதங்களில் ஒரு சக்தியாக விளங்கக்கூடியது நீர். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனந்தமாக உங்களுடைய செயல்களை செய்து முடிப்பீர்கள். அற்புதமான நிலை உண்டாக்கும். தொட்ட காரியங்கள் சிறப்பாகவே அமையும். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகமும் நல்லதொரு தொடர்பும் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பண்பு நலன் அதிகரிக்கும். எதையும் ஆளக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு. அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த வேலைகள் துரிதமாகவே நடக்கும்.
வேலைகளில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். லாபம் மேம்படும் நாள். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வருமான உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாகவே அமையக்கூடும். வெளியூர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். நெருக்கமானவர்களோடு வீண் பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகமாகத்தான் இருக்கும். கணவன் மனைவி இருவருமே ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டால் போதும். வாக்குவாதங்கள் வீண் பேச்சுக்கள் கூடாது. கூடுமான வரையில் சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் பெறுவதற்கான சூழல்கள் ஏற்படும். உங்கள் தந்தையினுடைய ஆதரவு அதிகமாக பெறக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். நன்மைகள் அதிகமாகும். மகிழ்ச்சியான சூழல்கள் அமையும். அரசாங்க வேலைகள் கைகூடும். நல்ல மாற்றங்கள் பிறக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு சிறப்பு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை உணர்வீர்கள். வெளியூர் பயணங்கள் அனுபவங்கள் அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு பிறக்கும். மன அமைப்பு சீராக்கும். சந்தோஷமாக அனுகூலம் நிறைந்த நாளாகவே இருக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை போட்டிகள் அதிகம் இருக்கும். சக வியாபாரிகளிடத்தில் வீண் வாக்குவாதங்கள் பேச்சுக்கள் கூடாது. அக்கம் பக்கம் நபர்களை அனுசரித்து செல்லுங்கள். புதிய அனுபவங்கள் உண்டாக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. துலாம் ராசி அன்பர்களே, ஆடி 18ஆம் பெருக்கு நீர்நிலைகளில் வழிபாடு முறைகளை மேற்கொள்ளக்கூடிய நாள். ஆடி 18ஆம் பெருக்கினுடைய முக்கியத்துவம் பற்றிய விவரங்கள் மற்றும் முக்கியமான விஷயங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பது பற்றி இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முழுமையாக கேட்டு அதன்படி செய்தால் நல்லது. மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கைகொடும். மன நிம்மதியாகவும் சந்தோஷமாக இந்த நாள் துவங்கும். எதிர்பார்க்கக்கூடிய வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். கொடுத்த பொறுப்புகள் கைகூடி வரும். உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி மகிழ்வீர்கள். உங்களை பற்றி தெரியாதவர்களுக்கு கூட நீங்கள் யார் என்பதை உணர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாகவும் வழக்குகள் மூலமாகவும் சில அலைச்சல்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். உறவினர்களுக்கு மத்தியில் உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் உதயமாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். வீடு மனை விற்பனை செய்பவர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகவே அமையும். மனதில் புதுவிதமான எண்ணங்களும் ஆசைகளும் தோன்றும். பண வரவு கிடைக்கும். கொடுத்த வாக்கை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்கிற புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள். உத்வேகம் இருக்கும். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். அனுகூலம் நிறைந்த நாளாகும். பிறருக்கு மத்தியில் உயர்வாக வருவீர்கள். நல்ல பண்புகள் உண்டாக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நம்பிக்கை நிறைந்த நாளாகவே அமையும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்வேகமான நாளாகவே அமையும். தனம் நிறைந்த நாள். புதுவிதமான எண்ணங்கள் ஏற்படும். நல்ல அனுபவம் உண்டாக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இறை சம்பந்தமான நிலைகளில் ஈடுபாடுகள் உண்டாக்கும். மனதில் நினைத்த வேலைகள் எப்படி நடக்கும் என்கிற சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆராய்ச்சி தொடர்பான நிலையில் உங்களுக்குள் வேகம் இருக்கும். வழக்கு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். வெளியூர்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள், அங்கேயே தங்கி வசிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு இதுநாள் வரையில் எடுத்த முயற்சிகளில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தாமதங்கள் மறையும். மருத்துவ துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். வருமானம் பெருக்கும். கைராசியான மருத்துவராக நீங்கள் காணப்படுவீர்கள். உணவு சம்பந்தமான விஷயங்களில் சில மாற்றங்கள் உண்டாக்கும். அலைச்சல் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு உண்டாக்கும். ஈர்ப்பு அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆராய்ச்சி எண்ணங்கள் அதிகரிக்கும். இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை உருவாகும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். நட்புகள் அதிகரிக்கும். மேன்மை நிறைந்ததாக காணப்படும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு நல்லது. மாற்றமான நாளாக அமையும். அலைச்சல் இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. லாபம் மேம்படும். துரிதமாக செயல்படுவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆடி 18ஆம் பெருக்கு நாளில் உங்கள் வீட்டில் தண்ணீர் குழாய்களுக்கு வழிபாடு முறைகள் செய்வது விசேஷம். தனுசு ராசி அன்பர்களே, நீர்நிலைகளில் ஸ்நானம் செய்யலாம். நதிகளுக்கு வழிபாடு முறைகள் செய்யலாம். அவரவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில்
என்ன நீர்நிலைகள் இருக்கிறதோ அங்கு சென்று வழிபடலாம் அல்லது வீட்டிலும் பூஜை செய்து வழிபடலாம். நீரின்றி அமையாது உலகு. ஆக நீர் தத்துவம் என்பது மிக உன்னதமான தத்துவம். காவிரி தாயை வணங்கி வருபவர்களுக்கு அவர்களுக்கு எந்த நாளிலும் குறை என்பது இருக்காது. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பொறுமையை கையாளுங்கள். எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும். தேவையற்ற செலவுகள் தவிர்க்க முயலுவீர்கள். பழைய பாக்கிகள் கிடைப்பதில் அலைச்சல் உண்டாகும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் பொறுமையை கடைபிடியுங்கள். மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பிறரிடத்தில் அளந்து பேசுதல் நல்லது. பொருளாதார விஷயங்களை பகிராமல் இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய கருத்துக்களால் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். பகை விலகும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அவசரம் காட்டாதீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக விழிப்புணர்வு தேவை. அலட்சியம் வேண்டாம். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு முறைகளை மேற்கொள்ளலாம். சில நேரம் அலைச்சல் இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொருளாதார நிலைகளை பற்றி வெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. பிறருடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. குழப்பங்கள் நீங்கும். பகை விலகும் நாள். மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். வருமானம் சார்ந்த விஷயங்களில் ரகசியங்களை பாதுகாப்பது நல்லது. இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி 18ஆம் பெருக்கு நீர்நிலைகளுக்கு முக்கியமான பூஜைகள், வழிபாடு முறைகள் செய்யலாம். உங்கள் வீட்டில் குழாய்களுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு புஷ்பங்கள் சாற்றி தூப தீப ஆராதனை செய்தால் என்றென்றும் தண்ணீர் பற்றாக்குறை என்பது காணப்படாது. உங்கள் வீட்டில் உள்ள கிணறுகளுக்கு, மோட்டார்களுக்கு, சம்புகளுக்கு பூஜை செய்து வழிபடலாம். காவேரி தாயை கங்காதேவி பிரவாகமாக வேண்டும் என வழிபாடுகளை செய்யும் பொழுது அதற்கேற்றபடி நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, வேலை செய்யக்கூடிய இடத்தில் புதியதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். எண்ணங்கள் மிகுதியாகும். புதுவிதமான எண்ணங்கள் உண்டாக்கும். வேலையில் நல்ல வேகத்தை கொண்டு வருவீர்கள். விவேகமான விஷயங்களுக்கு விவேகத்தையும், வேகமான செயல்பாடுகளுக்கு வேகத்தையும் கொண்டு வருவீர்கள். பணம் சார்ந்த சில நெருக்கடிகள் தீரும். கடன் தொல்லைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வீட்டு கடன், வங்கி கடன் மற்றும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகன கடன் தொடர்பாக பிள்ளைகளுடைய கல்வி கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த சில பிரச்சனைகள் தீரும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். மகராசி அன்பர்களே, சுப காரிய செயல்பாடுகளில் விவேகமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஓய்வு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான்,
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புரிதல் உண்டாகும். சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் வரும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. துரிதம் உண்டாக்கும். விறுவிறுப்பாக வேலைகள் நடக்கும். காலதாமதங்கள் நீங்கும். குறிப்பிட்ட நேரத்திற்குள் உங்களுக்கு கைக்கு பணம் வந்து சேரும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு நன்றாகவே நடக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. விவேகமாக இருக்க வேண்டும். ஓய்வு நிறைந்த நாளாகும். ஒத்துழைப்பு கிடைக்கும். மிதமான வேலைகள் நடக்கும். இந்த நாள் அனுசரணையான போக்கோடு உங்களுக்கு சிறப்புகள் நடக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. பொருளாதாரம் தொடர்பான நிலையில் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். எதிராக இருந்தவர்கள் விலகி ஓடி விடுவார்கள். இன்றைய நாள் பொழுது உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவானே நவகிரக கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. பண ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வரக்கூடும். மனநிலையில் இருந்த கவலைகள், கஷ்டங்கள் தீரும். பிறரால் உங்களுக்கு உபாயம் உண்டாக்கும். உதவிகள் கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, குடும்ப நபர்களிடத்தில் உங்களுக்கு நற்பெயர்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பலன்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தினுடைய வேலைகளில் முன்னேற்றகரமான சிந்தனைகள் உண்டாக்கும். கடன்களை அடைப்பதற்கான எண்ணங்கள் மேம்படும். சொத்து தொடர்பாக இருந்த சில பிரச்சனைகள் தீரும். உறவு முறைகளில் இருந்த சங்கடங்கள் மறையும். பிள்ளைகளால் நல் ஆதாயம் உண்டு. பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் கைகூடும். நன்மைகள் நிறைந்த நாளாகும். வரவு நிறைந்த நாளாகவே அமையும். ராசிக்கான அமைப்பு படி சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறரால் நல்ல ஆதரவு கிடைக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும்.
ஒத்துழைப்பு மேம்படும், பக்க பலமாக இருப்பார்கள். சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று இந்த நாளில் ஸ்ரீ துர்கை அம்மனை நினைத்து வழிபட்டால் முன்னேற்றகரமான நாளாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும், மன நிம்மதி இருக்கும், பிள்ளைகளால் நற்பெயரும் பெருமையும் கிடைக்கும், ஆனந்தம் சந்தோஷம் நிறைந்த நாள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நல்ல நல்ல முடிவுகள் கிடைக்கும், வரவு நிறைந்த நாளாக்கும், எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும், மகிழ்ச்சி நிறைந்த நாள். எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், பெருமை வாய்ந்த நாளாகும், நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, தூக்கமின்மை உண்டாக்கும், சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்படும். கிரகங்களினுடைய போக்கு எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் உங்களுக்கு இருக்கும். பழைய பிரச்சனைகள் குறித்த சிந்தனைகள் தோன்றலாம். வியாபாரம் நிமித்தமாக, தொழில் விஷயமாக சில முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மதி நுட்பத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். சாஸ்திரம் சார்ந்த வேலைகளில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். நன்மை நிறைந்த நாளாகும். மீனராசி அன்பர்களே, உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெற பெரியவர்களிடத்தில் ஆசி பெறுவது, தொட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்க முயற்சி செய்யுங்கள். ஆரோக்கியம் நிறைந்த நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். தொட்ட காரியங்கள் துலங்கும், முன்னேற்றங்கள் பிறக்கும், வங்கி கணக்கு உயரும், குடும்ப சூழல்கள் மன நிறைவை தரும், கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினமாக இருப்பதால் இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம், ஆடை தானம் செய்யலாம். பொருளாதாரத்திற்கு உதவி செய்வது நல்லது. குடிப்பதற்கு நீர்மோர் கொடுக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும், தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், மன சஞ்சலம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. குழப்பங்கள் நீங்கும், நன்மை நிறைந்த நாளாகும். மதி நுட்பத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். பழைய பிரச்சனைகள் குறித்த சிந்தனைகள் மேம்படும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.